வியூவர்ஸ் வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம பார்க்க போற மூவி என்னன்னா மாஸ்க். விக்ரமன் அசோக் இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற இந்த படத்தோட ரிவ்யூ தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த படத்துல நம்ம கவின், ஆண்ட்ரியா ஜெமினா, அப்புறம் ருக்மணி, சார்லி மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துலாங்களா? இந்த படத்துல நம்ம கவின் பார்த்தீங்கன்னா ஒரு டிடெக்டிவ் ஏஜென்சி வச்சு மணி மைண்டடா வந்து சம்பாரிச்சிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம ஆண்ட்ரியா பார்த்தீங்கன்னா ஒரு என்ஜிஓ மாரி வச்சிருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த துன்புறுத்தலுக்கு ஆளாகக்கூடிய பெண் குழந்தைகளை எடுத்து அவங்கள ஒரு நல்வழிப்படுத்தி ஒரு என்ஜிஓ நடத்துற மாதிரி காமிக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு இன்னொரு ஃபேஸ் இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் சார்லிக்கு வந்து ஒரு பேக் ஸ்டோரி இருக்குது. எல்லாருக்குமே வந்து ஒரு ஸ்டோரி மாதிரி காமிக்கிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கவின் வந்து ஒரு டிடெக்டிவ் ஏஜென்சி வச்சு நடத்திட்டு இருக்கும்போது அவர் கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மணி வந்து கிடைக்குது. ஒரு இல்லீகலாக வந்த ஒரு பல்க் அமௌண்ட் ஒன்று கிடைக்குது, பல குரோர். அதில் அந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்ட்ரியாவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட்டில் சம்மந்தப்பட்டவங்களாக இருக்காங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட்டை வந்து ஒருத்தவங்களுக்கு ஒப்படைக்கணும் அப்படிங்கிறது நிர்பந்த சூழ்நிலைக்கு ஆளாகிறாங்க. ஸோ இவங்க எல்லாரும் அந்த ஒரு பணத்தின் மூலியமாக கனெக்ட் ஆகுறாங்க. ஸோ ஃபைனலாக வந்து கவின் இந்த பணத்தை வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சி கொடுத்தாரா என்ன ஏதுங்கிறத இந்த படத்துடைய கதை. இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுக்குமே ஒவ்வொரு ட்விஸ்ட் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா கவினுக்கு ஒரு ட்விஸ்ட்டு, ஆண்ட்ரியாவுக்கு ஒரு ட்விஸ்ட்டு, அப்புறம் வந்து சார்லிக்கு ஒரு ட்விஸ்ட்டு, ருஹானிக்கு ஒரு ட்விஸ்ட்டுன்னு இல்லாதவங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த கல்லூரி வினோத்து, இந்த ஃப்ரெண்டு, அந்த மாதிரி வர்றவங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ட்விஸ்ட் இல்லாமல் இருக்குது. மற்றபடி எல்லாருக்கும் ட்விஸ்ட்டாக அடித்து தள்ளிட்டாங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து படத்தில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஷேடு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாக் காமெடி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ட்விஸ்ட் வந்து வச்சுருக்காங்க. இந்த படத்தில் வந்து கவினை நம்ம வந்து கண்டிப்பாக பாராட்டி ஆகணுங்க. ஏன்னா கவின் வந்து இன்னைக்கு வந்து ஒரு ஒரு புது நடிகர், ஒரு ஒரு உள்ள இப்போ தான் வந்திருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா இளமையாக தான் வந்து எல்லா நடிகரும் நடிக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் இவர் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஏற்றுக்கிட்ட கேரக்டர் வந்து கொஞ்சம் வயசான மாதிரி ஒரு கேரக்டர். அது என்னன்னு நம்ம ரிவீல் பண்ண வேண்டாம். அது வந்து நீங்கள் பாருங்கள். ஒரு கதைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர் நடிச்சிருக்காருன்றது கண்டிப்பாக அவரை நம்ம பாராட்டியாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து சார்லி நல்லா பண்ணியிருக்காருங்க. அதே மாதிரி ஆண்ட்ரியாவுக்கும் வந்து ஒரு நமக்கு அடிக்கடி வடச்சென்னை ஞாபகம் வருது. அந்த அளவுக்கு அந்த சந்திரா கேரக்டர் வந்து வந்துட்டு போகிறாங்க. ஆனாலும் அவங்க சூப்பராக வந்து அவங்களோட கேரக்டரை செட்டிலாக ப்ளே பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட கதை தாங்க பாசிட்டிவ். அதுக்கப்புறம் கவினோட ஆக்டிங் என்ன, ஆக்டிங் எப்படி இருக்குன்னா நம்ம ஆரம்ப காலத்தில் பிகினிங் ஸ்டேஜில் நம்ம தளபதி விஜய் பார்த்தீங்கன்னா அவருடைய அந்த ஒரு பாடி லாங்குவேஜ், அந்த மூமெண்ட்ஸ், அந்த ரியாக்ஷன்ஸ்லாம் இருக்கும் இல்லைங்களா, அது எல்லாமே இவருக்கு அவரோட ஃபேஸ் கட் லைட்டாக இருக்கிறதுனால வருதா என்னன்னு தெரியல. அவருடைய அந்த ரியாக்ஷன்லாம் இவர்கிட்டேருந்து வருது. அவர் வந்து ஒரு பிரச்சனை நடக்கும்போது ஒரு வில்லன் குரூப்புக்குள்ளே அவர் வில்லன் இருக்கிற இடத்துக்கு உள்ள பில்டிங்கில் நடந்து வரும்போது பார்த்தீங்கன்னா அவருடைய இந்த சட்டிலாக ஒரு ரியாக்ஷன் வந்து அந்த கத்தி படத்தில் விஜய் சார் நடந்து வர்ற மாதிரியே இவர் நடந்து வர்றாரு. இவர் தெரிஞ்சு செய்கிறாரா இல்லை இவருக்கு அது வந்து இவர் செய்யும்போதே அவர் மாதிரி இருக்கான்றது தெரியலிங்க. ஆனால் வந்து நல்லா இருந்துச்சு பார்க்க. கவின் வந்து நல்ல எஃபோர்ட் போட்டிருக்காரு. அதுக்கு அவர் நம்ம கண்டிப்பாக பாராட்டியே ஆகணும். அதே மாதிரி ஆண்ட்ரியாவை பார்த்தீங்கன்னா வடச்சென்னைன்றோம், அது வரமாட்டேது. ஆனால் அந்த ஷேடில் இவங்க வந்து ஒரு ஆன்டாகனிஸ்டாக ப்ளே பண்ணியிருக்காங்க. அது நல்லா இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் வந்து இவங்க கல்லூரி வினோத்தை நல்லா பண்ணியிருக்காரு. சார்லி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணியிருக்காரு. ஃபைனலாக வந்து கவின் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி அங்கே போய் ஒரு திடீர் பிரச்சனையில் மாட்டி ஃபைனலாக வந்து தனக்கு நெருக்கமானவங்களுக்கான ஒரு பிரச்சனையே வந்து இவர் வந்து தீர்த்து வைக்கிற மாதிரி இந்த படத்தில் வந்து காமிச்சிருக்காங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல படங்க. இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ் என்னன்னா எடிட்டிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து நல்லா பண்ணியிருக்கலாம். மற்றபடி வந்து ஒரு பெரிய குறை இல்லைங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி படங்களாவது வந்துச்சுன்னா தான் மக்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல என்டர்டெய்னிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எல்லாரும் போய் தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய மார்க்குகள் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக 10க்கு 7.2 கொடுக்கலாங்க. அந்தளவுக்கு ஒரு நல்ல படம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒரு நல்ல படத்தோட ரிவ்யூவில் பார்ப்போம். பாய்.